வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மதுரை மீனாட்சி அம்மனுக்கு நடக்கும் உற்சவங்கள் பற்றியும் அதற்கு பிறகு அது நடக்கக்கூடிய அதிசயங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னையை தரிசிப்பதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிது என்பதை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சியிடம் என்ன குறை, என்ன மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் சரி, அவரிடம் முறையிட்டால் அது உடனடியாக தீர்ந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அன்னையை தரிசிப்பவர்களுக்கு மட்டுமே கைமேல் உடனடியாக பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. போல எந்த நேரத்தில் மீனாட்சி அம்மனை தரிசித்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், எந்த பிரச்சனைகள் தீரும், எந்த வேண்டுதலுக்கு எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க. பொதுவாகவே கோவில்களில் தெய்வ சிலைகள் பல வண்ணங்களில் நிறம் மாறும் அற்புதங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் சில தெய்வங்களில் சில குறிப்பிட்ட அலங்காரம் மற்றும் நேரங்களில் தரிசனம் செய்வதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். அதே போல் வாழ்க்கையில் மாற்றம் மற்றும் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சி ஏற்படும் சொல்லப்படுது. அதே போல் பழனி முருகன் கோவிலில் முருகப்பெருமானை காலை நேரத்தில் ஆண்டி கோலத்திலும் மாலை நேரத்தில் ராஜ அலங்காரத்திலும் காட்சி தருவார். அதே போல் சோட்டானிக்கரையில் பகவதி அம்மன், பார்வதி தேவி, லட்சுமி மற்றும் சரஸ்வதி என 3 விதமாக காட்சி தருவதையும் பார்த்துருக்குறோம். அப்படி தெய்வங்கள் பலவித ரூபங்களில் காட்சி தரும் கோவில்களில் ஒன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சிவன் கோவிலான இருந்த போதிலும் இங்கு அன்னை மீனாட்சிக்கு பிரதான பூஜைகள் நடைபெறுகின்றன. மதுரை மீனாட்சி அம்மன் கருவறையில் பலருக்கும் தெரியாத ரகசியங்கள் இருக்கின்றன. மீனாட்சி அம்மனுக்கு தினமும் 8 விதமான அலங்காரங்களில் காட்சி தருகிறார். அது மட்டும் இல்லாமல் 8 விதமான சக்திகளாக பாவிக்கப்பட்டு அன்னைக்கு ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது என்றும் சொல்லலாம். இது மற்ற எந்த கோவில்களிலும் இல்லாத தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது. நடை திறக்கும் போது பாலாம்பிகையாக காட்சி தருகிறார். அதிகாலை பூஜையின் போது 6 முதல் 8 நாளிகை நடைபெறும் பூஜையின் போது புவனேஸ்வரியாகவும் காட்சி தருகிறார் அன்னை மீனாட்சி. அது மட்டும் இல்லாமல் காலை 12 முதல் 15 நாளிகை கௌரியாகவும் காட்சி தருகிறார். மதிய வேளையில் ஷமலாவாகவும், சாயரசை நேரத்தில் மாதங்கியாகவும், அர்த்தராமஜாம பூஜையில் பஞ்சதசியாகவும், பள்ளியறை செல்கையில் சோடசியாகவும் காட்சி தருகிறார். அது மட்டும் இல்லாமல் திருவனந்த பள்ளியறையில் மகா சோடசியாகவும் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்றும் சொல்லலாம். அன்னை மீனாட்சிக்கு தினமும் 5 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. அந்த சமயத்தில் 8 அலங்காரங்களில் அன்னை பக்தர்களுக்கு காட்சி தருவதாகவும் சொல்ல முடிகிறது. அந்த நேரத்தில் அன்னையை பார்த்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். மீனாட்சி அம்மன் காலையில் சிறுமி போன்றும், மதிய வேளையில் மடிசார் புடவை அணிந்து கொண்டும், மாலையில் தங்க கவசம் மற்றும் வைர கிரீடத்தாலும், இரவில் அர்த்த ஜாமத்தில் வெண்பட்டு புடவையும் அணிந்து அன்னை பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்றும் சொல்கிறோம். மதுரை மீனாட்சி அம்மனை ஒரே நாளில் இந்த 8 ரூபங்களிலும் அன்னை மீனாட்சி தரிசனம் செய்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என்றும் கூறப்படுகிறது. செய்தவர்களுக்கு மட்டுமே அன்னையின் இந்த 8 அலங்காரத்தையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் முடிந்த பிறகு சுந்தரேஸ்வரருக்கு பூஜைகள் நடைபெறுகின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பக்தர்களுக்கு முதலில் மீனாட்சி அன்னையை வழிபட்ட பிறகே சுவாமி சன்னதிக்கு சென்று சுந்தரேஸ்வரரை தரிசிப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும் உற்சவங்களில் முக்கியமானது சொல்லப்படுவது, அதாவது வாழ்நாளில் ஒரு முறையாவது அவசியமாக காண வேண்டிய சிறப்பான உற்சவமாக சொல்லப்படுவதும் பள்ளிப்பறை பூஜை என்றும் சொல்லலாம். இது மற்ற சிவன் கோவில்களில் நடப்பது போல சாதாரணமாக நடக்காது என்றும் கூறப்படுகிறது. மல்லிகை பூவால் கூடாரம் போன்று அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வெண்பட்டு உடுத்தி வெண் தாமரையால் அன்னையின் பாதங்கள் அலங்கரிக்கப்பட்டு அதற்கு பிறகு தாயார் தனது சன்னதியிலிருந்து புறப்படுவாள் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சுவாமி சன்னதிக்கு அன்னை சென்றதும் பள்ளியறை பூஜைக்காக சுந்தரேஸ்வரரின் வெள்ளி பாதுகைகள் சுவாமி சன்னதியிலிருந்து பள்ளியறைக்கு வரும் என்றும் சொல்லலாம். போல அன்னை மீனாட்சியை காத்திருக்க பாதுகைகள் வந்த பிறகு விசேஷ மூக்குத்தி தீபாராதனைகள் நடைபெறுகின்றன.
அதேபோல அன்னையின் உடை மற்றும் மலர்கள் என அனைத்தும் வெண்ணிறமாக காட்சி தருவதால் அன்னை மீனாட்சியின் மாணிக்க மூக்குத்தி தரிசனத்தை தெளிவாக பார்க்க முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. மீனாட்சிக்கு நடத்தப்படும் பள்ளியறை பூஜையின் போது மொத்தம் 3 தீபங்கள் காண்பிக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதில் கடைசி தீபம் அன்னையின் மூக்குத்திற்கு மிக அருகில் காட்டப்படும் என்றும் கூறப்படுகிறது. அந்த சமயத்தில் பவளவாதியில் புன்னகையுடனும் முகத்தில் நாணத்துடனும் காட்சி தரும் அன்னையின் முகத்தை தரிசனம் செய்ய முடியும் என்றும் சொல்லலாம். 3வது தீபாராதனைக்கு பிறகு அன்னையின் சன்னதி திரையினால் மூடப்பட்டு அன்னையின் மூக்குத்தி பின்புறமாக நகர்த்தி வைக்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது அன்னை மீனாட்சி அணிந்திருக்கும் மூக்குத்தி ஒரு சிறிய தங்கச் சங்கிலியுடன் இணைக்கப்பட்டு இருக்கும் என்றும் சொல்லலாம். இந்த சங்கிலியின் மற்றொரு முனையை அன்னையின் பின்புறம் இணைக்கப்பட்டிருக்கும். அதை நகர்த்தியதும் மூக்குத்தி பின்புறமாக நகர்ந்துவிடும் என்றும் கூறப்படுகிறது. இல்லாமல் மோனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்மனின் மூக்குத்தி நகர்த்தப்பட்ட பிறகுதான் அன்னையின் சார்பாக அன்றைய கட்டளைதாரர்களான பட்டர் பள்ளியறை பூஜைக்கு ஈசனை வரவேற்க செல்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கும் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரன் சன்னதிக்கு சென்று பாத பூஜை செய்து பள்ளியறை பூஜைக்கு அழைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. மட்டுமில்லாமல் பள்ளியறை பூஜை என்பது சிவசக்தி ஐக்கியத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தரிசனத்தை காண்பது மிகவும் சிறப்பானதாகும் என்றும் கூறலாம். பள்ளியறை பூஜைக்கு பிறகு அன்னையின் சன்னதி நடை சாத்தப்படுகிறது. பள்ளியறையில் பூஜை, பால், பழம், பாடல்கள், வாத்திய இசை என அனைத்து சடங்குகளும் முடிந்த பிறகு இரவு நேரத்தில் கோவில் நடை சாத்தப்படுவது வழக்கமாகும். இல்லாமல் இந்த பள்ளியறை பூஜையில் கலந்து கொண்டு அங்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு பால் வாங்கி அருந்தினாலோ அல்லது பள்ளியறை பூஜையில் பால் பழம் வாங்கி கொடுத்தாலோ கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் ஒன்று சேர்வார்கள் என்பது ஐதீகமாகவும் கூறப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை வரத்துக்காக பலகாலமாக காத்து கொண்டிருப்பவர்கள் இந்த பள்ளி அறையில் பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் நல்லதாகும். குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் அன்னை மீனாட்சியை அதிகாலை நேரத்தில் சின்னஞ்சிறு சிறுமி அலங்காரத்தில் இருக்கும் பொழுது தரிசனம் செய்து அங்கு நடக்கக்கூடிய ஆராதனையை தரிசித்து மனமுருகி வேண்டிக் கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. வியாபாரத்தில் நஷ்டம், வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள் மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய அன்னை மீனாட்சி வைர கிரீட அலங்காரத்துடன் காட்சி தரும் கோலத்தை தரிசனம் செய்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்றும் சொல்லலாம். மீனாட்சி அம்மனின் திருமேனி நிறம் பச்சை என்பதால் திருமேனி சிலை ரூபம் முழுக்க முழுக்க மரகத கல்லால் ஆனது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் அன்னையின் வலது கால் சற்று முன்னோக்கி இருப்பது போன்று அமைந்திருக்கிறது. காரணம் பக்தர்களின் அழைப்பிற்கு உடனே ஓடி வந்து அருள் புரியக்கூடியவள் என்று அர்த்தமாகும். இல்லாமல் அன்னை தனது வலது கையில் கிளியை ஏந்தி கொண்டும் அது காதில் வந்து பேசுவது போன்றும் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் கிளிதான் பேசுவதை திரும்ப திரும்ப பேசக்கூடியதாகும். அதனால் பக்தர்களின் வேண்டுதல்களை திரும்ப திரும்ப அன்னையிடம் கூறி அவர்களின் குறையை விரைவாக நிறைவேற்றும் பொருட்டு கையில் கிளி வைத்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. பார்த்தோம்னா சிவ ஆலயங்கள் சிவலிங்கம் சுயம்புவாக தோன்றியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் திருவுருவம் சுயம்புவாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது மதுரையில் அரசாண்ட மீனாட்சி அம்மன் உக்கிர பாண்டியனுக்கு முடிசூடிய பிறகு சொக்கநாதருக்கு அருகில் விக்கிரமாக நின்றுவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மீனாட்சி அம்மன் யாகசாலை அக்னியிலிருந்து தோன்றி அவதரித்தாள் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அன்னைக்கு தடாகை அங்கையர்கண்ணி என்ற பெயரும் வந்ததாகவும் கூறப்படுகிறது. பாண்டிய மகாராஜாவுக்கும் ராணி காஞ்சனமாலைக்கும் பிறந்த ஒரே மகளான அன்னை மீனாட்சி அம்மன் பாண்டிய நாட்டின் அரசியாவாள். இல்லாமல் மீனாட்சி அம்மன் கோவில் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் மீனாட்சி அன்னையை பார்க்கும் பொழுது உயிருடன் இருக்கும் ஒரு பெண்ணை பார்ப்பது போன்றே இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மிக அழகாக காட்சி தரும் அன்னை மீனாட்சியை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இல்லாமல் மீனாட்சி அம்மன் சன்னதியில் தாளம்பூ குங்குமம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது.
பொதுவாக சிவாலயங்களில் சிவலிங்கம் இருக்கக்கூடிய கருவறை மூலஸ்தானமாக சொல்லப்படுகிறது. அதனால் சிவன் வணங்கிய பின்னர் தாயாரை வணங்குவது வழக்கமாகும். அங்கு விபூதி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் மீனாட்சி அம்மன் இருக்கும் கருவறை முதன்மையானதாகவும் சொல்லப்படுகிறது. இங்கு அம்மனை தரிசித்து விட்ட பிறகுதான் ஈசனை தரிசிக்க வேண்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.